Hi viewers, Assalamu alaikum. இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான சுவையான ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி ரசம், அதாவது உடைச்ச ரசம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி. இதுக்கு வந்து 7 to 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஜீரகத்தையும் மிளகையும் நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 1-2 மாதிரி, அதாவது ஒரு சுற்று விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பூண்டையும் நான் வந்து பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா, பழுத்த மிளகா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு ஒரு சுற்று நான் வந்து மிக்சியில் விட்டுருக்கேன். எதுக்குனாக்கா, அதாவது இடித்தா மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேணுனாலும் இடிச்சுக்கலாம். இதை வந்து ஒரு சுற்று விட்டுருக்கேன், அது இடித்தா மாதிரியே இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு தக்காளி நான் போட்டு இப்போ இதையும் வந்து நான் அரைச்சிக்கிறேன். ஏன்னா அந்த அரைச்ச இதுலேயே வந்து தக்காளியை போட்டு அரைச்சோம்னாக்கா நமக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ அரைச்சிக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கலாம். இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம வந்து புளி கரைச்சலாக எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு உங்களுக்கு வந்து ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. நான் அந்த புளி கரைச்சலை, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு இருந்துச்சு இல்லையா, அந்த கரைச்சலை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அரைச்ச தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தக்காளியை வந்து பிணைஞ்சு விட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி வந்து நிறையா வைக்கணும்னா ஒரு 2 தக்காளி போல் வச்சு நீங்கள் வந்து புளியை குறைச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப புளிக்காமல். இப்போ இந்த இதுலேயே வந்து நான் வந்து உப்பு போட்டுடுறேன், தேவையான அளவு உப்பு. அப்புறம் ரசப்பொடி, உங்கள்கிட்ட ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி போட்டுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து போட தேவையில்லை. கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு சட்டி, அதாவது பாத்திரம் வச்சு வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து காலங்காலமாக வந்து ரசம் வத்த குழம்புனா நல்லெண்ணெய் தான். ஸோ ரசத்துக்கு நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். அப்புறம் இடித்து, அதாவது ஒரு சுத்து மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த பூண்டு, பச்சை மிளகா, அதையும் போட்டு நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை போட்ட வேகத்துக்கு நல்ல ஸ்மெல் வருங்க. அதாவது ரசம் தாளிக்கிற ஸ்மெல் வந்து ஒரு 4 வீட்டுக்கு கூட வரும். அந்த அளவுக்கு ரசம் சூப்பராக ஸ்மெல் அடிக்கும். ஸோ இது ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இது வந்து நம்ம கொஞ்சம் அந்த பூண்டு வந்து வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதில் அதை விட குறைச்சி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போடுறேன். போட்டு அதை வந்து கருகிடக்கூடாது. பெருங்காயம் போட்ட வேகத்துக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த எண்ணெயிலேயே அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைச்சலை இந்த இதோடு ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க ரசம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியானது இந்த உடைச்ச ரசம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம புளி கரைச்சலை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து மல்லித்தலை மட்டும் போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கடைசியாக தான் உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் போடுறேன். இந்த மஞ்சத்தூளை போட்டுட்டு மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு, அதாவது அந்த கொதி வர டைம் போல் நம்ம திறந்து பார்க்கலாம். கொதி வந்துடக்கூடாது. ரசத்துக்கு எப்போதுமே வந்து கொதி வரக்கூடாது. கொதி வந்தால் உங்களுக்கு வந்து நீத்தா மாதிரி போயிடும். என்ன சொல்கிறதுனாக்கா, கடுத்தா மாதிரி போயிடும் அப்படிம்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ரசம் வந்து எப்போதும் கொதி வரக்கூடாது. இதை திறந்து பார்க்கலாம். லைட்டாக உங்களுக்கு வந்து சுற்றிலும் ரவுண்டாக வந்து உங்களுக்கு வந்து கொதி வரும். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இது ஓரத்தில் மட்டும் அந்த கார்னரில் அந்த ரவுண்டாக மட்டும் உங்களுக்கு வந்து கொதி வரும். இந்த ரவுண்டாக கொதி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், அந்த நுரை வந்து அந்த ரவுண்டாக அது மட்டும் நுரைச்சிட்டு வருது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே கொதி விடக்கூடாது. கொதி விட்டோம்னாக்கா கடுத்தா மாதிரி போயிடும், ரசம் நல்லா இருக்காது. இதை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மறுபடியும் மூடிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து, 5 இல்லைன்னா 3 to 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி, நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா அதை இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இந்த இதுலேயும் வந்து அதோட மஞ்சளோட பச்சை வாசனை போயிடும். ஸோ மூடி போட்டு வைக்கும்போது ஒரு 3 to 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து இதை வந்து இப்போ வந்து கிண்டி விடுங்க. எனக்கு 3 to 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ கிண்டி விட்டிங்கனாக்கா அது மேலே வந்து நம்ம என்னென்ன போட்டோம், அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே மேலே வந்து நிற்கணும். அப்படி மேலே வந்து நிற்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோரோவர் இன்னும் நிறையா வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அம்மா சமையல் ஹலால். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.